இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 11ஆம் தேதி 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 26ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம், மீனராசி, ஏகாதசி திதி. காலை 3:16 இந்த நாள் ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்னைக்கு நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏகாதசஸ்தானத்திற்கான பலன் கிடைக்க வேண்டும், லாபமாக எல்லாமே அமைய வேண்டும், ரொம்ப முக்கியமான ஆசைகள், அபிலாஷைகள், லட்சியம் நிறைவேற வேண்டும்னா ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருந்தே தீரணும். ஒருவேளை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, பிபி சுகர்லாம் இப்போ 35 வயசுலேருந்து எல்லாருக்கும் இருக்கு, அதனால் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அல்பாகாரம்னு சொல்லி டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம், அவ்வளோதான். நல்லா தலவாழை இலை போட்டு அருமையாக பச்சரிசி சாதம், புழுங்கலரி சாதம் என்ன வேணால் சாப்பிடுங்க. ஆனால் அந்த சாதம்லாம் போட்டு குழம்பு, ரசம், தயிர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கப்படாது. எந்த அளவுக்கு சிம்பிளாக அல்பாகாரம்னா ஃப்ரூட்ஸ்லேருந்து சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. இருக்கிறதுலே மினிமம் அதுதான். அதுவும் முடியலையா லைட்டாக உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது மட்டும் கிடையாது, இன்றைய நாள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதை மட்டும் சொன்னால் கூட போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை சொல்லிட்டு போங்க, சம்பூர்ணமான பலன் கிடைக்கும். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாம முழுக்க முழுக்க சொல்ல முடியலனாலும் இந்த 2 வரி நான் சொன்னனே இப்போ, அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போனாலும் சரி, அந்த ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு வரும். இன்னொன்று, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம், கிழமை புதன்கிழமை. ரேவதி நட்சத்திரம்ங்கிறதே முழுக்க முழுக்க புதனுக்குரிய ஒரு அம்சம். புதனுக்கான அம்சம்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன், ஆதி திருவரங்கம், ஸ்ரீரங்கம், பள்ளி கொண்ட பெருமாள், பார்த்த சாரதி. எங்க புதனுடைய அம்சம்னா பெருமாளுடைய அம்சம். இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு நான் சொல்றேன்னு நினைச்சக்கூடாது. இதெல்லாம் சுவாமியை வழிபாடு பண்ணும்பொழுது ஓகே. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள். ஏனென்றால் செவ்வாய் வக்கரம், புதன் வக்கரம், சூரியன் உட்கார்ந்துருக்கு, திரிகோணத்தில் சந்திரன் ராகு. ஒரு விதமான பயம், கலக்கம், நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இயற்கை அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஸோ இன்றைய நாள் சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். அதுலேயுமே இன்றைய நாள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேற்றைய தினம் வரைக்கும் இருக்கக்கூடிய தெரியாத புரியாத பயம் இன்றைய நாள் இருக்காது. யூ வில் பி கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் ஆல் த ஃபியர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மனசு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை விட்டால் எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பீங்க. நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும், திடீர் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு மட்டும் இந்த மருந்து மாத்திரைக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்காக இருக்கலாம், வீட்டில் பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் தென்படுகிறது. ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் பல பேருக்கு இருக்கும். அது யாரெல்லாம் கணினியை வைத்து வேலை செய்கிறீர்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் இன்றைய நாள் ஏற்படும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொட்டது எல்லாமே டபுள் லாபம். புதன் என்றால் டபுள், ட்வின் அப்படின்னு சொல்லுவோம்ல. யாருக்கெல்லாம் இரட்டை குழந்தை பிறக்கின்றதோ, அவங்க வீட்டில் முன்னோர்களில் ரெட்டை குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் புதன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம், ராகு பின்னாடி தான் இருக்கார். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக லாபம், மூத்தவங்க மூலியமாக லாபம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் மோர். ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக கக்கே பக்கேன்னு சிரிப்பீங்க. துட்டு நல்லா வரும், சந்தோஷமும் இருக்கும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூருக்கு போவீங்க, புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு தோணும், வேலை அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் சத்தமே இல்லாமல் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் தொட்டது எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். செவ்வாய் வக்கரம், அதனால இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கவனமாக இருக்கணும், சைலன்சர் கவனமாக இருக்கணும்.
இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் காக்கணும். 2வது, இன்றைய நாள் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். சிறு தூர பிரயாணத்தினால் லாபம் உண்டு. ஆனா என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்போ போறோம், எப்போ வரோம், இதெல்லாம் சொல்லப்படாது. எந்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் ரகசியமாக உங்க காரியத்தை ஜெயிக்கிறீங்களோ அங்கதான் நீங்க கில்லாடித்தனமா இருக்க முடியும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். தெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உண்டு. நரசிம்மரை மனசார வணங்குங்க. ராசியான் நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து பிழை ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான தகவல்கள் சொல்ல முடியாம தவிக்கலாம். இல்லைன்னா வரவேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் கொஞ்சம் தள்ளி வரலாம், லேட் ஆகி வரலாம். ஆனா வந்து முடிஞ்சிடும். இது எல்லாமே 11:30 வரைக்கும் தான். காலையில 11:36 வரைக்கும் தான் இந்த பலன். அதுக்கப்புறம் என்டையரா மாறிடும். அதனால நீங்க நிம்மதியா இருக்கலாம். பெரிய நெகட்டிவான விஷயம்லாம் ஒன்றும் நடக்காது. நல்லபடியா இருக்கலாம். சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீங்க தைரியமா இருங்க. என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் ஆதித்திருவரங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்குற மனுஷா கிட்ட எல்லாமே நல்ல விஷயங்களை நிறைய கற்றுப்பீங்க. நிறைய பேர் புது கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, வெளியூர் போய் படிக்கலாமா, அங்கேயே ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பொதுவாக வந்து பேரண்ட்ஸ்க்கு வரும். குழந்தைகள் இப்படிலாம் பண்ணலாமே அப்படின்னு எண்ணம் வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு துட்டு நல்லா வரும். பொருளாதாரம் மேம்படும். மருத்துவ கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணித வல்லுநர்களுக்கு அற்புதமான நாள். இந்த நாள் எல்லாமே ரெட்டிப்பு லாபமாக கண்டிப்பாக அமையும். லோன்லாம் சாங்ஷன் பண்ணணும், நல்ல ஆள் கிடைக்கல, அதுக்கு சிபில் ஸ்கோர்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஆள் கிடைக்காம உங்கள் லோன் உங்களால் சாங்ஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கு இன்றைய நாள் எல்லாம் பம்பர் ஜாக்பாட் மாதிரி வந்து 10 பேர் நச்சுன்னு மாட்டுவாங்க. லோனாக அள்ளி கொடுப்பீங்க. உங்கள் டார்கெட் மீட் பண்ணிடுவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. வரதனை நீங்கள் மனதார வணங்கும் பொழுது உங்களுக்கு தேவையான வரம் கண்டிப்பாக கிடைக்கும். ராசியான் நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், கணக்கு போட்டு பேசுறது, யாருக்குமே எந்த விதத்துலையுமே மனசை கோணாம, மனசு கொஞ்சம் கூட சலிக்காம, எப்படி நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கணக்கச்சிதமா அறிவு கூர்மையா ஒரு விஷயத்த பேசி முடிக்க முடியுமோ அது இன்றைய நாள் நடக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்னு கேட்டா துலாம் தான். நம்பர் 1 நீங்க தான். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு பயம், ஒரு கலக்கம், உடம்பு சரியாமல் போயிருக்கோம். சில பேருக்கு வந்து குழந்தைகளோட ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைய நாள் இதெல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இன்றைய நாள் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையாக இருந்தாலும் ஈஸியாக அந்த பிம்பம்னு சொல்லுவோம், பார்க்கறக்கு அந்த இமேஜ், ஒரு மனுஷன் நடந்து போனால் அந்த இடத்துக்கு நீங்கள் நடந்து போகிற இடத்துக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும். சில பேருக்கு மட்டும் அது கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கௌரவம், தனிப்பட்ட மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால வரக்கூடிய அந்த இமேஜை வச்சு பல விஷயங்கள் முடிப்பீங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய வெற்றிகள், பெரிய பெரிய ஆர்டரு, பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட் லெட்டரு, சில பேருக்கு வெளியூருக்கு போகக்கூடிய வீசா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுன்னு இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி வருமா வராதான்னு பார்த்துக்கணும். 2வது, இன்றைய நாளை பொறுத்து அதுக்கு லோன் ஒன்று அப்ளை பண்ணால் கிடைக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். யாரெல்லாம் புது விதமான டெக்னாலஜியை வந்து கற்றுக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கோர்ஸ் படிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
மகர ராசி, அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் வந்து எதிர்பாராத பிரயாணம், ட்ரெயின் பிரயாணம், இதெல்லாம் இன்றைய நாள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து பில்டிங் ஆர்கிடெக்சர், டிசைன் இன்ஜினியரிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு நட்பாக மாறி விடுவார்கள். அந்த அளவுக்கு வந்து உங்கள் இயல்பாக பேசக்கூடிய மனப்பான்மை, யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய மைண்டு ரொம்ப ப்ராட் மைண்டடாக, ஓப்பன் மைண்டடாக இருக்கும். மிகவும் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ராசி லக்னத்தில் சனி இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போய் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா முடியும். காலையில் 11:30க்குள்ளே வர வேண்டிய பணம்லாம் வந்துடும். பெண்கள் இன்றைய நாள் நிறைய பேர் காலுக்கு போடக்கூடிய கொலுசு வாங்கக்கூடிய பிராப்தம். ஏகப்பட்ட பேருக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். இன்றைய நாள் பேசுனீங்கன்னா ஜெயிப்பீங்க, பேசலைன்னா தோத்துருவீங்க. அவ்வளோதான் விஷயம். பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய ராசி இன்றைய நாள் யாருன்னு கேட்டால் கும்பம் தான். செம்மையான பேசுவீங்க, பயங்கரமாக இருக்கப்படுது. குடும்பத்தில் ரொம்ப யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. இதில் ரொம்ப முக்கியமான சூக்ஷம் என்னென்னா, நீங்கள் பேசுறது ஓகே, ஆனால் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு தான் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்கினீங்கன்னா போதும், நினைத்த காரியங்கள் கைகூடும். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சில பேருக்கு பேக் பெயின், சில பேருக்கு ஒரு மண்டை இடி, ஏன்னா இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இந்த ஜுரம் காய்ச்சல் இதெல்லாம் பரவின்னு இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி எப்போ நடந்த விஷயத்தை போட்டு மனசில் போட்டு வருத்திக்கூடாது. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக முடியும். நிறைய பேருக்கு எழுத்து அல்லது ஓவியம் அல்லது கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி பேச்சின் மூலியமாக இந்த நாள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மதி கூர்மை, புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம்.